கல்யாண பிராப்திரஸ்து. பாண்டவர்கள் அனைவரும் சௌக்கியம்தானே அண்ணா? பராக்கிரமம் உள்ளவர்களுக்கு எங்கிருந்தாலும் சௌக்கியம்தான். சௌக்கியமா இருக்கிறாயா அம்மா? வத்சலா, பார்த்தாயா, உன் அத்தான் சத்தியவானாகி வந்திருக்கிறான். அவர் சத்தியவானானால் இவள் சாவித்திரி ஆவாள். நம் வச்சலா எதிலும் குறைந்தவள் அல்ல. ருக்மிணி, ரேவதி மதனையை காணவில்லையே, சௌக்கியமா இருக்கிறார்களா? அவர்கள் ஒரு கர்நாடகம். ராஜ்யம் போனது உங்களுக்கல்ல, அவர்களுக்கே என்றுதான் விசாரப்படுகிறார்கள். நாம் உற்சாகமா இருந்தால் அவர்களும் உற்சாகமா இருப்பார்கள். ஆமாமாம், வாருங்கள் வாருங்கள். சுபத்ரா தேவியாரை பார்த்ததும் எனக்கே மிகவும் பரிதாபமாகிவிட்டதம்மா. முன்னிருந்த வைபவமே இல்லை. எந்த ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் மரவுரியோடு வந்தார்களம்மா. எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவுதான். நாம் என்ன செய்ய முடியும்? மகாராணி, சுபத்ரா தேவியார் வருகிறார்கள். சரி மல்லி, ஏதாவது ஒரு துணி கொண்டு வந்து கட்டிப்போட. அம்மா, அப்பா, அப்பா, மல்லி, அம்மா, அப்பா, வாம்மா சுபத்ரா, சௌக்கியமாய் வந்தாயம்மா? உட்கார். அது என்ன கிரகச்சாரமோ, நீங்கள் வரும் வேளையில் தான் எனக்கு இந்த தலைவேதனையும் வந்து விட்டது. பார்க்க வர முடியாமல் போய்விட்டது. வந்ததும் நானே வரலாம் என்றுதான் நினைத்தேன். சிறி அண்ணனும் ருக்மணியும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். யார் வீட்டுக்கு போனால் என்னம்மா, எனக்கு ஒருவித ஆட்சேபனும் கிடையாது. இனி எல்லாம் இங்க இருக்க வேண்டியவர்கள் தானே இந்த 12 வருஷங்களும். எங்கிருந்தாலும் எங்கள் சுகத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது மதனி. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா எப்போது வருவார் தெரியுமா? அது என்னமோ, என்னை கேட்டுதான் போனாரா இல்ல என்னிடம் சொல்லிவிட்டு தான் வருவாரா? அதிலும் முன்கோபி. அங்க என்ன செய்து விட்டு வருகிறாரோ அதுவே பயமா இருக்கிறது. அம்மா. மதனி, நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். அண்ணன் வந்ததும் வந்து பார்க்கிறேன். கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே, கண்ணே உனக்கேன் கலவரமே, காதல் கனியே கனிரசமே, உன்னை கண்டே கனிந்தது என் மனமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணா உனக்கேன் பரவசமே, கண்ணா உனக்கேன் பரவசமே. ஏகாந்தமதில் இதயம் மகிழ்ந்த என் கனவே நினைவானதே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணா உனக்கேன் பரவசமே. காவில் உலாவிடும் கோகிலமே, உன் கானாமிருதமே ஆனந்தமே. காவில் உலாவிடும் கோகிலமே, உன் கானாமிருதமே ஆனந்தமே. கலாபமயில் போல் உலாவும் கலையே, கலாபமயில் போல் உலாவும் கலையே, கலைமான் விழியே காவியமே. கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணே உனக்கேன் கலவரமே. மலர் கண்ணையாலே மாறனை போலே நிலையறியாமலே வீசுவதே.
கண்ணையாலே மாறனை போலே நிலையறியாமலே வீசுவதேன் மலர் காவினிலே வீர விகாரமோ மலர் காவினிலே வீர விகாரமோ மங்க என்னிடம் பிரதாபமோ கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே கண்ணா உனக்கேன் பரவசமே கண்ணே உனக்கேன் கலவரமே. வத்சலாதேவி, அம்மா உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள். வச்சலா, பௌர்ணமி இரவு ஓட விளையாட்டு மறந்து விடாது. என்னம்மா தலைவேதனையாக இருக்கிறதா? ஆமாம், உன் அறிவீனமான செய்கை எனக்கு தலைவேதனையாக தான் இருக்கிறது. அந்த நந்தவனத்தில் உங்கள் இருவருக்கும் துள்ளாட்ட என்ன வேண்டிருக்கிறது சொல். ஏம்மா அத்தானோடு விளையாடினா என்ன? ஏம்மா அத்தானும் நீயும் அரியா குழந்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வயது வந்த பெண் கல்யாணத்திற்கு முன் இப்படி கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தால் 4 பேர் நகைக்க மாட்டார்கள். எவ்வளவு அவச்சொல்! அப்ப என்ன செய்ய சொல்கிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேனா? இனி அந்த அத்தானோடு உன் விளையாட்டை நிறுத்த சொல்கிறேன். அவரோடு பேசவே கூடாது என்று சொல்கிறேன். புத்தியா என் பெண் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். விளங்குகிறதா? சுபத்ரா, என்னம்மா? என்ன இருக்கிறது? கெட்டு பிறந்தும் எட்டி பார்க்க கூடாது என்பார்கள். பெரிய அண்ணியின் மரியாதையை பார்த்த பிறகு ஏன் இங்கு வந்தோம் என்று இருக்கிறது. என்ன சுபத்ரா இது? அவள் விஷயம் தெரிந்தும் நீ இப்படி வருத்தப்படலாமா? நாளை அத்தான் வந்ததும் தானே மனதை மாற்றிக் கொள்வாள். புறப்படு, உன் அண்ணா உனக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆஹா, இந்த பதக்கம் ஒன்றே பெரும் 10 லட்சம். இதற்கெல்லாம் மதிப்பிட வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் மதிப்பிட்டு முடியுமா? துரியோதன சக்கரவர்த்திக்கு என் மீது உள்ள அளவு கடந்த பக்தியே காரணம். எனக்கு எவ்வளவு மரியாதைகள் செய்தான், என்னை எவ்வளவு பெருமையாய் கௌரவித்தான். அதற்கு மகிழ்ந்து நான் அவனுக்கு வரம் கொடுத்து வந்தேன். என்ன வரம் கேட்டார்கள்? என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன். உனக்கு சொல்லாமல் எப்படி? ஸ்ரீமதி ரேவதி தேவியாரின் திருமகளை வருங்கால சக்கரவர்த்தி லக்ஷ்மணகுமாரனுக்கு பட்டமகிழ்ச்சியாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நானும் சரி என்றேன். ஆனால் சுபத்ரை என்ன நினைக்கிறாளோ? சுபத்திரைக்கு என்ன? எது வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளட்டும். அதற்காக நம் குழந்தையின் வாழ்க்கையை பாழாக்குவதா? வத்சலாவின் அதிர்ஷ்டம்தான் அவர்கள் வரம் கேட்டதும் நீங்கள் வாக்கு கொடுத்ததும். இப்பொழுதுதான் என் மனது நிம்மதி அடைந்தது. அது சரி, விவாகம் நிச்சயமாகிற வரை இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஏன்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த சுபத்திரைக்கு தெரிந்தால் இப்பவே ரகளை செய்வாள். ஓஹோ, வாமா வா. வா வத்சலா, இதோ பாரம்மா. இவைகளெல்லாம் பானுமதி தேவி உனக்கு பரிசாக அனுப்பினாள். எனக்கு வேண்டாமப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பானுமதி மகாராணி அனுப்பிய பரிசை நிராகரிக்கலாமா? எனக்கு பரிசளிக்க அவள் யார்? அதை வாங்கிக் கொள்ள நான் யார்? பார்த்தீர்களா அவள் பிடிவாதத்தை? அது என்னம்மா அப்படி சொல்லுகிறாய்? நமக்கு அவர்களும் வேண்டியவர்கள் தானே. எப்படி ஆவார்களப்பா? நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். வத்சலா, நீங்கள் சும்மா இருங்கள். அவள் கர்வத்தை நான் அடக்குகிறேன். என்ன உன் அகம்பாவம்? அப்பாவின் வார்த்தையோடு கூட அலட்சியம் செய்கிறாயா? அப்பேற்பட்ட கௌரவ சக்கரவர்த்தியே உன் நன்மையை கோரி பரிசுகளை அனுப்பினால் அவமதிக்கிறாயா? நான் ஒன்றும் அவமதிக்கவில்லை. அந்த துஷ்டர்கள் தான் அற்ப செல்வத்தால் தற்புகள் கொண்டு இந்த வெகுமானங்களை அனுப்பி என்னையும் உன்னையும் எல்லோரையும் அவமானப்படுத்தினார்கள். என்ன இந்த துர்போதனை யாரிடம் கற்றுக்கொண்டாய்? அந்த ருக்மணி சுபத்திரையிடமா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ அவர்கள் வாசலையும் மிதிக்க கூடாது, வாய் பேச்சு வைத்துக் கொள்ள கூடாது. நீ என் மகள் தெரியுமா? நான் சொல்கிறபடி கேட்கத்தான் வேண்டும். ஜாக்கிரதை.
வசலா, என்ன தாமதம்? வா. தாள் போட்டு இருக்கிறது, எப்படி வருவது? குதித்து விடு, பிடித்துக் கொள்கிறேன். அத்தா, மறுபடியும் மேலே எப்படி வருவது? வசலா, பானங்களால் படிகட்டுகிறேன், இறங்கி வா. ನಿಲಾವೆನಿಲೆ ಓಹೋ ಜಗಮೇ ಆಡಿದುದೆ ಆಡಿದುದೆ ವಿಳಯಾಡಿದುದೆ ಇನ್ಬ ನಿಲಾವಿನಿಲೆ ಓಹೋ ಜಗಮೇ ಆಡಿಡುದೆ ಆಡಿಡುದೆ ವಿಳಯಾಡಿಡುದೆ தாராச்சந்திரிகை உலாவு நிலையிலே தவழு நிலவின் அலைதனிலே சுவைதனிலே தாராச்சந்திரிகை உலாவு நிலையிலே தவழு நிலவின் அலைதனிலே தேன் மலர் மதுவை சிந்திடும் வேளை தென்றல் பாடுது தாலேலோ ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே அலையின் அசைவிலே ஆசை நினைவிலே நிலை மறந்தேங்கும் நேரத்திலே காலத்திலே அலையின் அசைவிலே ஆசை நினைவிலே நிலை மறந்தேங்கும் நேரத்திலே கலைவான் மதிபோல் காதல் படகிலே காணும் இன்ப அனுராகத்திலே ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ருக்மணி வா. என்னது? எங்கே? சொல்கிறேன், வா வா. மகாபிரபு, ஸ்ரீ யுவராணியார் அபிமன்யு அவர்களும் ஓரத்தில் பாடிக்கொண்டே போகிறார்கள் பிரபு. எப்படி சென்றார்கள்? வாருங்கள்.
ராச கிரீடையில் இன்புற ஜகமே தன்னை மறந்திடும் நிலைதனிலே நிலவினிலே ராச கிரீடையில் இன்புற ஜகமே தன்னை மறந்திடும் நிலைதனிலே ஆசையினால் மனம் அமைதி காணுதே அன்பே பிரேமை பிரவாகத்திலே ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே பாவம், இவர்களை பார்த்து காவலர்கள் நம் குழந்தைகள் என்று நினைத்து விட்டார்கள். கால மகிமை இல்லை என்றால் சிறிய பெண் போல் இந்த ருக்மணிக்கு இன்னும் எதற்கு இந்த விளையாட்டு? கால மகிமை அல்ல, இயற்கையின் மகிமை. வெண்ணிலவிலே வீசும் தென்றலிலே. ஆஹா, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். வா, சற்று உல்லாசமாக சென்று வருவோம். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. கால மகிமை இல்லாவிட்டால் என் தமக்கைக்கு இந்த வயதில் இந்த ஓட விளையாட்டதற்கு? குதூகலமான கட்டத்தில் குதர்க்கம் கூடாது. தேவஜி பவா, தேவஜி பவா, தேவஜி பவா, சர்வ கல்யாண குணசேகரா, சகல பூவனம் போற்றும் சத்திய உதாரா, ஸ்ரீ ஸ்ரீ பலராம சார்வபௌமா, தேவஜி பவா, தேவஜி பவா. நிறுத்துங்கள், பரிசுகள் வழங்கச் சொல்லுகிறேன். எங்கள் இல்லத்திற்கு வந்து என்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. ஏன் கூடாது? தாங்கள் சர்வ காலத்திலும் உலகம் போற்றும் உத்தமராயிற்றே. ஆமா ஆமாம், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் விஜயம் செய்வீர்கள் என்று நினைக்கவே இல்லை. நினைப்பதற்கு என்ன இருக்கிறது அண்ணா? தாங்களோ வரதேவர், அங்கு அவர்களுக்கு என்ன வரம் கொடுத்தீர்களோ என்னமோ, காலம் கடப்பதற்குள் ஞாபகப்படுத்த வந்திருப்பார்கள். எதற்காக ஞாபகப்படுத்த வேண்டும் கிருஷ்ணா? அன்று அவர் வரம் கொடுத்த போதே நாங்கள் தன்யர்களானோம். ஆமாம், பிறகு விஷயமின்றி விஜயம் செய்ய மாட்டார்கள் விவேகிகள். அண்ணா, என்ன ஆனாலும் சரி, இவர் உங்களுடன் சூதாடுவதை மாத்திரம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவ்வளவு பயம் எதற்கு கிருஷ்ணா? சூதாட்டத்திலும் அண்ணனுடையதே வெற்றி. அவர் தர்மாத்மா. ஆனால் நீங்கள் தர்மாத்மா அல்ல என்று தெரிந்தாலும் அண்ணாவிடம் அணுகுவது கஷ்டம்தான். நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பது நல்லது. ஏதோ சிறியவன் சொல்கிறேன். பார்த்தீர்களா கிருஷ்ணன் எவ்வளவு சாமர்த்தியமாக எச்சரிக்கிறார் என்று? அப்படி ஒன்றும் இல்லை. உங்களை போன்ற அறிவாளிகளை கண்டால் எங்கள் கிருஷ்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவது வழக்கம். வாருங்கள் வாருங்கள். ஸ்ரீ லக்கணகுமாரன் ஜாதக முறைப்படி நிர்ணயமான லக்னம் இது. சௌபாகியவதி வத்சலா கல்யாணம் ஜெகப்பிரசித்தமாய் நடக்கும். ஆஹா, லக்னபலம் கூட ஒரே அமக்கலமாய் இருக்கிறது. ஆமாம், லக்னம் கூட நீங்களே நிச்சயித்துக் கொண்டு வந்து விட்டீர்களே. ஆமாம், தாங்கள் வரம் கொடுத்த போதே சுபம் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இந்த லக்னத்தை நிச்சயித்து அனுப்பினார்கள். அப்படி பெரியோர்கள் அனைவரும் நிச்சயித்தார்கள் என்றால் விசேஷம் ஏதாவது இருக்கத்தான் வேண்டும். அண்ணா, இனி நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? நடக்கட்டும். அப்படியே நம் சங்கு தீர்த்தர் கூட ஏதோ லக்ன பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். சங்கு தீர்த்தர்? ஆஹா, சங்கு தீர்த்தர் என்றால் அறிவின் சிகரம் அல்லவா? இந்த லக்னத்தில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை, சஞ்சலப்படுவதற்கு அதைவிட எதுவுமே இல்லை. ஆனாலும் மணமகள் ஜாதக பிரகாரம் கிரகச்சாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த லக்னத்தை ராட்சச கணாச்சாரியான சுக்கிரன் வக்ரதிஷ்டியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதனால் மணமக்களுக்கு கலகங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். ஆம், அதேதான். சாஸ்திரம் எதை சொன்னாலும்
உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளதைத்தான் சொல்லும். நாம் தன்மையோடு அதனுடைய சாராம்சத்தை தான் கிரகிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் என்றால் பிரணய கலகம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி கஷ்டங்கள் என்றால் அதிக சந்தான பிராப்தி என்றே விளக்க வேண்டும். ஆனால் இது தக்த யோகமும் கூட. இந்த லக்னத்தில் முதலில் விவாகமே நடக்காது என்பது சாஸ்திரம். ஆஹா, உங்கள் பாண்டித்யத்திற்கு அவசியம் பரிசு வழங்க வேண்டியதுதான். ஆனால் உங்கள் சாஸ்திரங்கள் சாதாரண பிறவிகளுக்குத்தான், எங்கள் கௌரவர்கள் போன்ற அசாதாரண அபூர்வ ஜாதகர்களுக்கு அல்ல. இருக்கலாம், ஆனால் சனி இந்த வீட்டில் இருக்கும் போது இருக்கட்டுமே. லட்சம் சனி கிரகங்களை வை. நம் சகுனி மாமா இந்த வீட்டில் இருக்கும் போது அசல் சனி எந்த வீட்டில் இருந்தால் என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்த்தரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சம்பிரதாயம் அது. அண்ணா, அவர்கள் அவசரமே என் அவசரம். நானும் இந்த சம்பந்தத்திற்கு இந்த லக்னத்தையே ஆமோதிக்கிறேன். காலம் போதாதென்றால் தவிர. கிருஷ்ணா, சாட்சாத் நீயே எல்லாம் ஏற்று நடத்தும் போது காலம் போதாமல் போகுமா? எனக்கு அந்த பயம் இல்லை. சரி, இந்த லக்னத்திலேயே விவாகத்தை நடத்தி விடுவோம். ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் நம் வத்சலா அம்மையாருக்குத்தான். ஸ்ரீ லக்னகுமாரர் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி பானுமதி மகாராணியாரின் மருமகளாக போகிறார் என்றால் மல்லி அம்மா. ஜாகிரதை, வாய்க்கு வந்தபடி உளராதே. வா இங்கிருந்து. என்ன வச்சலா இந்த பிடிவாதம்? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிந்தால் எனக்கு எவ்வளவு அவமானம் என்று யோசித்து பார். வச்சலா, உனக்கு புண்ணியம் உண்டு. என் வார்த்தையை கேட்டு அலங்காரம் செய்து கொண்டு வாமா. சகுனி தாத்தா ஆசீர்வதிப்பார். எனக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. முதலில் எனக்கு இந்த கல்யாணமே இஷ்டமில்லை. அதுதான் வேண்டாம் என்கிறேன். நம் அந்தஸ்துக்கு தகுந்த சம்பந்தம் நம்மை தேடி வந்த ஐஸ்வர்யம். அப்பா உன் சுகத்தையும் வைபவத்தையும் கோரிதான் சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுத்தார். உன் சிற்றப்பாரும் ஒப்புக்கொண்டார். பொய், எல்லாம் பொய். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உன் சிற்றப்பார் தான் லக்னத்தை நிச்சயம் செய்தார். வேண்டுமென்றால் அவரையே சொல்லுகிறேன். எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாராணி, சுபத்ரா தேவியாரும் ருக்மணி தேவியாரும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் என் மீது கட்சி கட்டுகிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேனோ? வத்சலா உன் மருமகள் தான் என்று கை போட்டு கொடுத்த வாக்கை தவறுவது நியாயமா அண்ணா? இது வாக்கு தவறுவதா? ஏதோ பேச்சு வாக்கிலே தங்கை கொடுத்த வாக்கும் கௌரவ சபையிலே துரியோதன சக்கரவர்த்திக்கு மெச்சி கொடுத்த வரமும் ஒன்றாகுமா? அது மட்டுமல்ல, எங்கள் சத்துருக்களுடனே சம்பந்தம் செய்து கொள்ள தலையிட்டீர்கள். இது எனக்கு எவ்வளவு அவமானம் என்று ஆலோசித்தீர்களா? என் கணவரும் என் மைத்துனர்களும் இனி என்னை எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் உன்னை இழிவாக பார்ப்பார்கள் என்றால் நீ அங்கு போகவே வேண்டாம். இங்கு உன் கௌரவத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது. இப்பொழுது கொடுத்த கௌரவம் போதும் அண்ணா. கடைசியாக சொல்கிறேன், வத்சலா என் மருமகளாக ஆவிட்டால் இந்த வீட்டில் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். கடைசியில் இதுதான் நம்ம உன் மிரட்டல். எந்த பெருமையும் உரிமையும் இல்லாமல் உன்னை போலவே என் மகளின் பிறந்தகத்திலே விழுந்து கிடக்க சொல்கிறாயா? அக்கா, சுபத்திரையின் விஷயம் அப்படி இருக்கட்டும். நம் குழந்தையின் நிலையை ஆலோசனை செய்யுங்கள். சிறு வயதிலிருந்து ஆசை காட்டியது நாம் தானே. வச்சலா, அபிமன்யுதான் தன் கணவன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறாள். இப்போது வேறு யாருக்காவது மனம் செய்து கொடுத்தால் குழந்தையின் கதி என்ன ஆவது? பெண்ணின் நிலை பெற்ற தாயை விட உனக்கு அதிகம் தெரியும். உனக்கும் ஒரு பெண் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் தாய் அன்பும் பண்பும். ரேவதி, நீ பேசாமல் என்ன ஆனாலும் சரி, நிச்சயித்த லக்னத்தில் விவாகம் நடந்தே ஆக வேண்டும். இனி இந்த பேச்சுக்களும் பிடிவாதங்களும் என்னிடம் பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்படாதுதான் அண்ணா. அரியா குழந்தைகளின் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து விட்டீர்கள். இப்படி உடன் பிறந்தவள் உள்ளம் நொந்தால் சும்மா விடாது. பாண்டவர்களின் பிரதாபத்தை விட கௌரவர்களின் ஐஸ்வர்யங்களை சாஸ்வதமாக எண்ணுகின்றீரோ என்னமோ, அது என்றும் நிலைக்காது. பிரதாபத்தின் பெயரால் என்னை பயமுறுத்துகிறாயா சுபத்ரா? பாண்டவர்களின் பிரதாபம் என் வரையிலும் எதற்கு? என் சிஷ்டன் துரியோதனன் ஒருவனே போதும். 1000 பீமர்களும் 1000 அர்ஜுனர்களும் வந்தாலும் அவன் கால் சிறு விரலை கூட அசைக்க முடியாது. மாமா, தங்கள் இஷ்டப்படி எல்லாம் பேசிவிட வேண்டாம். என் தந்தை இங்கே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? அபிமன்யு, மாமாவை எதிர்த்து எனக்கு அகௌரவத்தை உண்டாக்குகிறாயா? இது ஒன்றும் எதிர்ப்பு அல்ல.
வீர லட்சணத்துடன் நடந்து கொள்கிறேன். மாமா, கௌரவர்கள் நீங்கள் தெரிவித்தது போல் அவ்வளவு பராக்கிரமசாலிகளானால் அந்த லக்கணகுமாரனை அழைத்து வரச் சொல்லுங்கள். அந்த துரியோதனன், துச்சாதனன், கர்ண சகுனிகளையும் அவர்கள் சதுரங்க பலத்தையும் சின்ன பின்னமாக சிதைத்து வரைத்து அஸ்தினாபுரம் வரையில் அடித்து துரத்தி வீரவிகார சுயம்பரத்தில் வசலாவை நான் மாலையிடுகிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தால் பறைசாற்றுங்கள் சுயம்பரத்திற்கு. அப்போது தெரிந்துவிடும் வசலா யாருடையவள் என்று. அபிமன்யு, என்ன இந்த ஜம்பங்கள்? உண்மையில் நீ வீரனானால் இப்படி வீணாக இவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருப்பாயா? சுபத்ரா, நீ வீரபத்னி, வீரத்தாய், இவ்வளவு கோழையாய் விடுவா என்று நான் நினைக்கவே இல்லை. அண்ணாவின் அபிப்பிராயம் தெரிந்துவிட்டதல்லவா? இன்னும் சச்சரவு ஏன்? இங்கு உன் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர் யாரும் இல்லை. இனி உனக்கு திக்குள்ள இடத்திற்கு திரும்பிப்போ. அப்படியே போகிறேன் அண்ணா. அற்ப ஐஸ்வர்யத்தை விட அரிய பிரதாபங்களே சிறந்தன என்று என்று மதிக்கின்றீரோ அன்றுதான் உங்கள் வாசலை மிதிப்பேன். நீ எங்கே போகிறாய்? நானும் அத்தையுடன் போகிறேன். நான் உயிருடன் இருக்கும்போதா? இந்த பைத்தியக்கார விளையாட்டெல்லாம் என்னிடம் செல்லாது. வா அத்தே. வத்சலா, என்ன அது? தாருகா, சுபத்ரையும் அபிமன்யுவும் துவைதவனத்திற்கு புறப்பட்டார்கள். நீ அவர்களுக்கு எதுவும் சொல்லாமல் கடோத்கஜன் ஆசிரமத்திற்கு கொண்டு போய்விடு. அவ்வளவுதான். பலே 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 தேவா, பாரோர் அறியார் உன் மாயா. பலே 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 தேவா, பாரோர் அறியார் உன் மாயா. இந்த பாரோர் அறியார் உன் மாயா. ஒருவரின் சோகம் ஒருவரின் யோகம் சர்வமும் உணர்ந்திடும் உனக்கு வினோதம். அடியார் யாரோ அறியார் யாரோ, அடியார் யாரோ அறியார் யாரோ, அதையே விதியும் அறியாதையா. பாரோர் அறியார் உன் மாயா. உலகினில் சுகதுக்க ஊஞ்சலிலே தினம் உனது மாயை விளையாடுதையா. உண்மையில் உந்தன் மாயாலீலையே, உண்மையில் உந்தன் மாயாலீலையே உணர்ந்தவன் தானே தன்யனையா. பாரோர் அறியார் உன் மாயா. பலே 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 தேவா, பாரோர் அறியார் உன் மாயா. இந்த பாரோர் அறியார் உன் மாயா.
துந்துகா வைகுரு பக்ரா பக்ரா ஐயா வைகுரு கக்கோலகா வைஜியா கத்ரகோலகா வைகுரு உஜாசுரா ஐயா கஜாசுரா வைகுரு ரம்போ ஜம்போ ரம்போ ஜம்போ ரம்போ ஜம்போ ஐஜியா வைகுரு ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வாய்ச்சா உங்களுக்கு வாக்கு சுத்தி செய்வேன். இல்ல தலைவர் கடோர்கஜர் வந்தா உங்களுக்கு தேக சுத்தி செய்வார். எரிஞ்சு எரிஞ்சு விழுவாதையா. உன் படிப்போட எங்க உயிர் போகுது. சொல்லையா சொல்லு. சொல்லுங்க. சு ஆவ் ஜஸ் சு ஆவ் ஜஸ் அம் ஆர் சச் சம் ஆர் சச் தாம் பியா பிஸ் தாம் பயா பிஸ் சிவ 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 சிவா சிவ 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 சிவா ஷ ஷ ரம்பு பியாம் பயாம் ஜம்பு என்ன பியாஸ் பஸ் 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 சிவ 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 சிவா சிவ 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 சிவா பேருக்கு பெரிய தலைங்க. இது சொல்ல தெரியல. நாக்கு திரும்பலையா? நாக்கு திரும்பாட்டி என்ன ஐயா? நாங்க திரும்புறோம். திரும்பி குரு 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 திரும்பி அட்டதிக்கிலும் சூழும் மட்டற்ற கிரிதோறும் அங்கெங்கும் என் கொடி பறக்க வேண்டும். ஆகாய முதல் புவன பாதாளம் வரை என்னை அடிபணிந்தென்றும் பூஜிக்க வேண்டும். பட்டத்தின் வேந்தரும் பல கோடி மாந்தரும் பணிவோடன் கட்டளையை ஏற்க வேண்டும். பகிரங்கமாகவே கடோத்கஜா வாழி என பரிவோடு சுரர் போற்றி புகழ வேண்டும். நானே இவ்வுலகினை ஆள வேண்டும். நானே புன்னிதியாவும் அடைய வேண்டும். நானே என் உற்றாரு குதவிய பெருமையில் நன்மையை இம்மையில் காண வேண்டும். சின்னமையா, இனி நம் கூட்டாளிகளுக்கு இந்த படிப்பு கூடாது. சத்ருமித்திர சரித்திர ஆராய்ச்சி வேண்டும். மித்திருக்களை ரட்சிக்க வேண்டும், சத்ருக்களை பட்சிக்க வேண்டும். ஹை ஹை தலைவா, வை வை தலைவா, பட்சிக்கிறோம், பகைவர்களை பட்சிக்கிறோம். மகனே, மகனே, அருமை மகனே, தாயே, இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையா? இப்பொழுது யார் மேல் யுத்தம்? யுத்தம் இப்பொழுது இல்லை தாயே, அதற்கு சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். பீமசேன மகாராஜா என் தந்தை. அவருக்கு துரோகம் செய்த அந்த கௌரவ பேய்களை அதமாக்குவதற்கு நான் செய்து வரும் முன்னேற்பாடுகள் தாயே. இது நல்ல காரியம் தான் மகனே, நல்ல காரியம். நமோ மாதா நமோ நம. ஹே ரம்பு, ஹே தலைவா, ஹே ஜம்பு, ஒய் தலைவா. இனி நம் கூட்டங்கள் 100 வேண்டும். ஹே ஹே தலைவா, ஒய் ஒய் தலைவா. கூட்டாளிகளே, இனி நம் சேனைகளை விருத்தி செய்யுங்கள். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் நம் கூட்டத்தில் கட்டி போடுங்கள். ஹே ஹே தலைவா, ஒய் ஒய் தலைவா. ஓஹோ, யார் அந்த மகாரத வீரன்? உத்திரவு மீறி நம் எல்லையில் பிரவேசித்திருக்கிறான். குட்டியாசுரா, ஹை ஹை தலைவா. எவனோ அவன் பேரை சொல்ல வைத்து விருதை கவர்ந்து சரணாகதி அடையும்படி செய்துவா. ஹை தலைவா, நம்மை சரணாகதி அடைந்தவர்களே நம்மவர்கள். ஓ என்ன இந்த கூச்சல்? யாரும் தென்படவில்லையே. எல்லாம் ராட்சசமாயா இருக்கிறது. தாருகா, வழி தவறவில்லை அல்லவா? வழி மட்டும் இதுதான் தாயி, தெரிந்துதான் வந்தேன். போகட்டும், திரும்பி போகலாமா? திரும்பி செல்வது எனக்கு தெரியாத வித்தை.
போகட்டும் முன்னே. அறைவில் இருந்து என்னடா உன் சலசலப்பு? வீரனாயிருந்தால் என் எதிரில் வந்து நின். உன்னை மண்ணை கவச் செய்கிறேன். யுவராஜா, இப்பொழுது என்ன செய்வது? பயப்படாதே, செல் முன்னே. ஏ மாயாவி, நீ இந்த பானத்துக்கு இரையாவாய். ஜெயீவோ யுவராஜா, விஜயீவோ. அப்புறம் ஜம்பு, என்ன? பாண்டவர் அஸ்மதியர் என்றால் நம்மவர்கள். சொல்லு. பாண்டவர்கள் அசமதியர்கள் என்றால் நம்மவர்கள். அசமா இல்ல, அஸ்மா. அஸ்மா என்று சொல்ல வேண்டும். அசமா இல்ல, அசமா. அசமா என்று சொல்ல வேண்டும். தலைவா, இவன் எனக்கே பாடம் சொல்லி கொடுக்கிறான். அஸ்மா என்று சொல்லுங்களேன். எதுக்குயா? அந்த வார்த்தையில இருந்தே நம்மளவங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் தலைவா. போதும் சின்னமையா, படிப்பை விட பகுத்தறிவுதான் முக்கியம். போட்டுக்கொள் வீரவடம். சரி, போடு. ஏ ரம்பு, பாண்டவர் அஸ்மதியரானால் அவர்கள் விரோதிகள் கௌரவர்களை என்னவென்று அழைப்பது? சொல்லு. தசமதியர். 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 என்ன புத்தி கூர்மை தலைவா. அஸ்மதியருக்கு எதிராக தஸ்மதியர் என்று எவனே சிருஷ்டிக்கிறான். ஆமாம், யாரும் சிருஷ்டிக்காமல் வார்த்தைகள் எப்படி பிறக்கும்? போடிவனுக்கு 2. அப்படிங்களா? சரி, போடு. பிறகு சின்னமையா, அந்த துரியோதன துச்சாசன கர்ண சகுனி இந்த 4வரையும் கலந்து ஒரே அடியா என்ன சொல்ல வேண்டும் என்று சொல். துஷ்ட சதுர்த்தர். பரவாயில்ல, சொல்லுங்க. துஷ்ட சதுர்த்தர். துசட்ட சதுட்டர். துசட்ட தடத்தர். சிவ 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 சிவ. தனித்தனியே சொல்லக்கூடாதியா. பாவம். பாவம் என்ன பாவம்? அந்த துஷ்ட சதுர்த்தரை இப்படியே தனித்தனியாக சிதைத்து உதைத்து தூள் தூள் ஆக்கி விட வேண்டும். தூஷாடாச்சே தூராத. தலைவா, என்னை தூள் தூள் ஆக்கி விட்டான் எவனோ ஒரு நரன். துடி துடிப்பா இருக்கின்றான் அந்த பொடியன். நரனா? பொடியனா? ஆச்சரியம், ஆச்சரியம். ஹை ரம்பு, ஹை தலைவா, ஹை ஜம்பு, ஹை தலைவா. இனி சகிக்க மாட்டோம். நீங்கள் போய் உங்கள் மாயாஜாலங்களை காட்டி அவனை தூள் தூள் ஆக்கி விடுங்கள். அவனை நசக்கி பொசுக்கி சாம்பலாக்கி அவனை ஒரே பிடியில் அடக்கி வருகிறோம் தலைவா. ஓ, நில்லுங்கள். அந்த வீர வாலிபனை பார்க்க விருப்பமா இருக்கின்றது. உயிரோடு பிடித்து வாருங்கள். சின்னமையா, போங்கள்.